தற்போதைய அன்னை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜேஷ் தாஸுக்கு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை அன்னை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய ராஜேஷ் தாஸ் மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான மேலும் விவரங்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உறுதி செய்தது. இந்நிலையில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் கோரி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி எம் தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிசிஐடி தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனிப்பராஜ் ஆஜராகி ராஜேஷ் தாஸுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைய விலக்கு அளிக்கவும் எதிர்ப்பு தெரிவித்தார். காவல்துறையில் உயர் பதவி வகித்ததால் தனக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என ராஜேஷ் தாஸ் கூறுகிறார். ஆனால் அவரால் பாதிக்கப்பட்டதும் ஒரு காவல்துறை அதிகாரிதான் எனவும் குறிப்பிட்டார். ராஜேஷ் தாஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான்சத்தின் ஆஜராகி தனக்கு எதிராக சதி செய்யப்பட்டு பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக வாதிட்டார். இதனை அடுத்து அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ராஜேஷ் தாஸ் மனு மீதான தீர்ப்பை கடந்த 17ஆம் தேதி நீதிபதி தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் இந்த மனுக்களில் தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி ராஜேஷ் தாஸினுடைய மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரியும் சரணடைவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் ராஜேஷ் தாஸ் உடனடியாக சரணடைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.